ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹாட் சாக்லேட் ரெசிபி இன் இந்தியன் ஸ்டைல். ஓகேவா? இந்த வீடியோ வந்து என்னுடைய 50th வீடியோ. ஸோ கான்ஸ்டண்ட்டாக உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, சுகர் அண்ட் கொக்கோ பவுடர். ஸோ ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு 2 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணுங்கள், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அண்ட் கொக்கோ பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை மூணுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வந்து ஆக்சுவலி வந்து இட்டாலியன் ஸ்டைலில் பண்ணலாம், அமெரிக்கன் ஸ்டைலில் பண்ணலாம். பட் இதுவே நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து ஓரளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இது வந்து நீங்கள் ஒரு கடையில் போய் சாப்பிட்ற மாதிரியான ஒரு டேஸ்ட் தான் கண்டிப்பாக இது கொடுக்கும். ஸோ அதை கலக்கிக்கோங்க. நான் மொத்தமாகவே வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் தான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொஞ்சோண்டு ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் ஆட் பண்ணி இது நல்லா இந்த மிக்சரை வந்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. ஸோ தட் அப்போ தான் அந்த கொக்கோ பவுடர், சுகர், கார்ன்ஃப்ளவர் மாவு இது மூணுமே வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ஸோ ஃபர்தராக நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பேனோ இல்லை ஒரு பாத்திரம் வச்சுருங்க. நான் மொத்தமாகவே வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் தாங்க எடுத்திருக்கேன். பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி டீ மாதிரி வந்து நிறையெல்லாம் குடிக்க முடியாது. ஸோ ஒரு அளவுக்கு தான் வந்து நம்மளால் சாப்பிட முடியும். ஸோ இது வந்து 4 பேருக்கு வந்து நிச்சயமாக தாராளமாக போதுங்க. இது கூட வந்து ஏதாவது ஒரு க்ரன்ச்சி ஏதாவது ஒரு ஸ்நாக் வச்சு நீங்கள் ஹாட் சாக்லேட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பால் வந்து லைட்டாக அந்த ஒரு வார்ம்னஸ் வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து ஒரு மிக்சர் பண்ணி வச்சுருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ அதை வந்து இந்த மில்க்குக்கு வந்து ஆட் பண்ணுங்கள். பால் கொதி வரத்துக்கு முன்னாடி, ஓகேங்களா? லைட்டாக வந்து மில்க் வந்து வார்ம் ஆகணும். இந்த டைமில் தான் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ கொதிச்சிருச்சுன்னா நீங்கள் பால் வந்து கொஞ்சம் மாதிரி திரியாகிடும். ஸோ ஏடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. இது வந்து சிம்லேயே வச்சுருங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன சாக்லேட் பிடிச்சிருக்கோ, இன்கேஸ் உங்களுக்கு டார்க் சாக்லேட் பிடிக்கும்னா டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்கள் வீட்டில் வந்து கேட்பரிஸ் இருக்குது, என்ன சாக்லேட் இருக்கோ அதை வந்து நீங்கள் சின்னதாக கட் பண்ணி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த டைமில் வந்து நீங்கள் பாலை சிம்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக வேணும் ஹாட் சாக்லேட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய சாக்லேட்ஸ் ஆட் பண்ணணும். தின்னாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஓரளவுக்கு வந்து தின்னாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா சொல்லலாம், நான் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து சாக்லேட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாக்லேட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பால் வந்து ஓரளவுக்கு வந்து ஹீட்டாக இருக்கணும். பிகாஸ் அது கொதியெலாம் வராதுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒயிட்டாக மேலே தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துடுச்சுனாலே பால் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இட்டாலியன் ஸ்டைலில் வந்துட்டு டார்க் சாக்லேட்ஸ் தான் ஆட் பண்ணுவாங்க. பட் அந்த ரொம்ப திக்காக இருக்கும். பட் எனக்கு ஓரளவுக்கு தின்னாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் வந்து நார்மல் கேட்பரி சாக்லேட்டே வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்காக நீங்கள் போய் டார்க் சாக்லேட் வாங்கணுன்னுலாம் கிடையாதுங்க. நீங்கள் கேட்பரிஸ் ஆட் பண்ணாலே போதும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட்டாக வந்து இப்படி திரண்டு வருது பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் த டைம் வேர் பால் நல்லா கொச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் ஹீட் பண்ணக்கூடாது. சாக்லேட்டை போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ஓகேங்களா? ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக சாக்லேட் கம்ப்ளீட்டாக கரையணும். அது வரைக்கும் அந்த ஹீட்லேயே வந்து சாக்லேட் கரைஞ்சிரும். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணியிருக்கணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ஒரு குட்டி கப்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் ஆல்மோஸ்ட் நேச்சுரல் கன்சிஸ்டன்சி படி நீங்கள் 4 பேருக்கு வந்து சர்வ் பண்ணலாம். இதுக்கு மேலே வந்து நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம். அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா இது மேலே நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த பேசிக் இது தாங்க. ஸோ ஃபர்தர் டெக்கரேஷன் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்லாம். நீங்கள் கோல்டாகவும் சாப்பிட்லாம், ஹாட்டாகவும் சாப்பிட்லாம். ஸோ என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சு. ஸோ அதை நான் சும்மா சிம்பிளாக ஆட் பண்ணேன். அதுக்கு அழகாக நம்ம டெக்கரேட்லாம் பண்ணோம். எனக்கு அவ்வளோவா வரலை. ஸோ எனக்கு என்ன வந்ததோ நான் தான் பண்ணேன். அவ்வளோதான். ஸோ சூப்பரான ஹாட் சாக்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுங்க இந்த சண்டே உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது யூஸ்வலான ஒரு பர்ஃபெக்டான இட்டாலியன் ரெசிபி கிடையாது. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.